பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நம்ம நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு பேசி. ஆனால் அப்படி இல்லை, ஏற்கனவே பேசியிருந்தோம், போன வாரம் பேசியிருந்தோம். அந்த ஃபைல் வந்து தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு. அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்தி திரு அன்புமணி ராமதாஸ் வந்து சௌமியா அவர்களை புகழ்னு புகழ்ந்து தள்ளினார். அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக டெலீட் ஆயிடுச்சு. அதனால் திரும்பவும் பேச லேட் ஆயிடுச்சு. சரி, திரும்பவும் பேசிடுவோம். முக்கியமான விஷயம், அந்த கூட்டம் அவங்க பேசின விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நம்ம பேசாமல் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் திரும்பவும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு. என்னென்னா, அந்த ஆலோசனை கூட்டத்தில் சௌமியா அவர்கள் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சால்வ கலாச்சாரம்லாம் நமக்கு வேண்டாம், சால்வ கலாச்சாரம்லாம் நமக்கு வேண்டாம், அதுக்கு பதில் நிதியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்து கொடுக்குறாரு அவங்க கணவர் அன்புமணி அவர்கள். வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, கியூஆர் கோடு இருக்குது, நேராக வந்து ஸ்கேன் பண்ணி காசு போட்டுருங்க. 500 சால்வை வாங்குறீங்க அப்படின்னா 500 காசு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த காசு போட்ட கியூஆரை காட்டினீங்கன்னா சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம். இனி யாரும் தயவு செய்து ஷால் போடாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 50 ரூபாய் நம்ம கட்சி பார் கோடு இருக்கு, அதில் ஒரு 50 ரூபா போட்டு கட்சிக்குள்ள நீங்கள் அதில் நிதியை போட்டு ஷால் வாங்குறது 50 ரூபா, 100 ரூபா, சில பேர் 200 ரூபா, 1000 ரூபான்னு வாங்குறீங்க. அந்த பணத்தை வீணாக்காதீங்க. அது யார் பணம் வந்தாலும் சரி. அந்த ஷால் என்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறம்? அதுக்கு பதிலாக ஒரு 50 ரூபாய் நம்ம கட்சியிலுடைய பார்கோட்ல நீங்க போட்டு அதில் ஒரு ஸ்னாப் ஷாட் எடுங்க. அதை எடுத்துட்டு நீங்க கையில காமிச்சா உங்க கூட நான் சேர்ந்து நாங்க போட்டோ அந்த போனோடயே எடுத்துக்கலாம் அப்படின்னு திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த சால்வை போடுற பழக்கத்து மேலே, கலாச்சாரத்தின் மேலே வந்து ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஏன் வந்திருக்கும்? எதனால வந்திருக்கும்? ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, சௌமியா இருக்காங்கல்ல, சௌமியா இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக தான், அதிகபட்சமே ஒரு 2 ஆண்டுகளாக தான் வந்து கட்சியில் இப்போ கட்சிக்காக போய் கட்சியினரோட குடும்ப நிகழ்வுகளை பங்கெடுத்துக்கிறது, கட்சி நிகழ்ச்சிகளில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறது, மாநாட்டுக்கு அப்படி ஓரமாக வந்து நின்று உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, இப்படின்னு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. எப்போ 2024 தேர்தலில் நிற்க வச்சதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளும் அதுக்கு பிறகும் கொஞ்சம் தீவிரமாக வந்து கட்சியில், அதாவது கட்சி நபர்களோட சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு 2 ஆண்டுகளில் கட்சியில் இயங்க ஆரம்பித்து, அது இயக்கம்ங்கிறது வந்து ஒரு போராட்டக்கலை இயக்கம் கிடையாது, சும்மா ஃபங்க்ஷனில் பங்கெடுக்க ஆரம்பித்து எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கி தோற்று, எம்எல்ஏ சீட்டு திரும்பவும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தீவிரமாக அவங்களுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றாச்சு. இப்போது ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சம் ஒன்று கிடைக்குது இல்லை, ஒரு பெரிய அங்கீகாரம் ஒன்று கிடைக்குது இல்லை, யாருக்குமே கிடைக்காத அங்கீகாரம். யாராவது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ இன்னும் பிற கட்சியிலையோ அந்த மாதிரி வந்து செயல்பட முடியுமா? ஒன்று அந்த தலைமையை சேர்ந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லை பெரும் பணம் படைத்தவர்களாக இருக்கணும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப், மார்ட்டினோட ஒய்ஃப் வந்து திடீர்னு வந்தாங்க, காசு கொடுத்தாங்க, சீட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க. இங்கேருந்து 25 பேரை தாவேக்காக்கு வந்து இழுத்துட்டு போகிற, இளநீ கட்டி இழுத்துட்டு போகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று அந்த கட்சியோட தலைமையை சார்ந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கணும், இல்லை பெரும் பணம் படைத்தவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டுமே இப்படியான வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் எத்தனை முறை தோத்தாலும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், இல்லை நீங்கள் கட்சியில் வேலையே செய்யலைனாலும் வாய்ப்பு கிடைக்கும். வந்த உடனே உறுப்பினர் கார்டோடு சேர்த்து எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கும், எம்பி சீட்டும் கிடைக்கும். இப்படியான சூழல் தான் எல்லா கட்சியிலையுமே இங்கே இன்றைக்கி பரவலாக இருக்குது. அது மாதிரி திரு சௌமியா அவர்கள் வந்து ரொம்ப குயிக்காக வந்து அந்த மிகப்பெரிய அங்கீகாரத்தை, உயரத்தை அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாரும் சால்வை போடுறது, மாலை போடுறது, மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சலிப்பு தட்டுருச்சு. இதே கட்சியில் இன்னும் கடைநிலை தொண்டர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்ட அளவில், ஊராட்சி அளவில், உள்ளூர் அளவில் அங்கங்கே சிறு சிறு நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சால்வை போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறதோ, ஒரு மாலை வாங்கிட்டு வந்து போடுறது அப்படிங்கிறதோ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அது ஒரு பெரிய பெருமிதத்துக்கான அடையாளம், அவங்கள பெருசாக அங்கீகரிச்சதுக்கான அடையாளம். அப்படி இன்னமும் அவங்களுக்கு பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு வந்த சௌமியா அவர்களுக்கு வந்து அந்த சால்வையை சுமந்து 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 தோள்கள் வந்து பெரிய சுமை தாங்கியாக மாறிடுச்சு. அதனால் சால்வை கல்ச்சர் வேணாங்க, என்னங்க அதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், காசாக கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு உதவும்ல, நாங்களும் செலவுக்கு வச்சுப்போம்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நகர்ந்துட்டாங்க. இதே
அன்புமணி அவர்களும் தான் சௌமியாவும் தான் சேர்ந்து தேர்தலுக்கு முன்னாடியும் திரு ராமதாஸ் அவர்களை எதிர்க்கும் போதும் ஜேசிபியில் ஆளுயர மாலை போடுறது, மிகப்பெரிய மாலை போடுறது, பழங்களை வச்சு மாலை போடுறது, ரூபா நோட்டுகளை வச்சு மாலை போடுறது, பூக்களை உதிர்த்து மூட்டையாக ஜேசிபியில் கொட்டி மேலே கொட்டுறது, மிகப்பெரிய அலங்காரம், பந்தல், இப்படின்னு எல்லா பவுசு வேலையும் காட்டினாங்க. எதுக்கு? தன் தந்தையை ஜெயிக்கிறதுக்காக, தந்தையை விட தனக்கு செல்வாக்கு அதிகம்னு காட்டுறதுக்காக. இவங்களுக்கு தேவை இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மாலை தேவைப்படுது, மரியாதை தேவைப்படுது, சால்வை தேவைப்படுது, பழத்தில் மாலை தேவைப்படுது, பணத்தில் மாலை தேவைப்படுது. இவங்களுக்கு அங்கீகாரமும் பதவியும் பவுசும் வந்துட்ட பிறகு எதுக்கு நீ காசை வேஸ்ட் பண்ணுற? நீங்கள் காசாவே எனக்கு கொடுத்துடலாம்ல, நாங்கள் செலவு பண்ணிப்போம்ல, நாங்கள் ஒரு நாளைக்கு ஷாப்பிங் போயிட்டு வருவோம்ல அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துடுறாங்க. நீங்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கும் அந்த அங்கீகாரம், கடைசி மனிதனுக்கும் அந்த அங்கீகாரமும் அதிகாரமும் அவன் அடையாளப்படுத்தப்படுறதும் உங்கள் கட்சியினருக்கு நிகழ்ந்தான். நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். இதே ராமதாஸ் அவர்கள் தான், இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் இதே ராமதாஸ் அவர்கள் தான் இங்கே அன்புமணிக்கு கொடுக்குற வரவேற்பையும் ஜேசிபியில் மாலை போடுறதையும் கடுமையாக கண்டிச்சார். ஏன் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்கள் முக்கிய அதிகாரத்தில் இருக்கும்போது, முக்கிய முடிவெடுக்கிற நிலையில் இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் இந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மாலை போடக்கூடாது, சால்வை போடக்கூடாதுன்னு வச்சுருந்தார். அதுக்கு மாற்றா என்ன வச்சிருந்தார் அப்படின்னா, நீங்கள் ஒரு மரக்கன்று எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, புத்தகம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வச்சிருந்தார். சௌமியாவுக்கும் அன்புமணிக்கும் உள்ள வித்தியாசமும் ராமதாஸுக்கும் உள்ள வித்தியாசமும் எவ்வளவு கேப் இருக்குது பாருங்க. என்ன புரிதல்? நம்ம ராமதாஸ் அவர்கள் மீதும் விமர்சனம் இருக்குது, இவங்க மீதும் விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன செயல்பாடு தான். ஒரு சால்வை வேண்டாம் அப்படின்னா சால்வைக்கு மாற்றா ராமதாஸ் அவர்கள் என்ன வைக்கிறாரு? நீ ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடு, நீ ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வந்து கொடு அப்படிங்கிறார் ராமதாஸ் வைக்கிற மாற்று. அதே சௌமியாவும் அன்புமணியும் வைக்கிற மாற்று என்ன? எனக்கு நீ சால்வை வாங்கிட்டு வந்து போட வேணாம், மாலை போட வேணாம், அதுக்கு பதில் பணம் கொடுத்துரு அப்படின்ட்டு. எப்படி? ஏன் புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லலாமே, ஏன் மரக்கன்று வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லலாமே. சரி, மரக்கன்று கூட உங்களால் மரக்கன்று வைக்கிறது இது பண்ணுறது அப்படின்னு பண்ண முடியல அப்படின்னா புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நூலகத்தை அமைங்க. கல்வி எவ்வளவு முக்கியம், படிப்பு, அறிவு, வாசிப்பு எவ்வளவு அவசியம், நீங்கள் அதை ஊக்குவிக்கலாம்ல. நீங்கள் அந்த மாதிரி கலெக்ட் ஆகிற புத்தகத்தை எல்லாம் ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு, நூலகத்துக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அரசியல் பண்ணுற உங்களுக்கு முக்கியமான இடங்களான இந்த மாதிரி தர்மபுரி, சேலம், இந்த மாதிரியான இடங்களில் உங்கள் சாதிக்காரங்க எடுக்கிற இடத்துலே கூட கொண்டு போய் நூலகங்கள் கட்டலாம்ல. ஏன் அறிவு வளர்ந்தா உங்கள் கட்சி பின்னாடி வரமாட்டாமா? எல்லாரும் வரமாட்டாங்களா? அதுக்காக தயங்குறீங்களோ? காசு கொடுத்துட்டு போடான்னா உனக்கு வேறு புத்தகம் வாங்கணும், நூலகம் கட்டி கொடுக்கணும், நூலகத்துக்கு புத்தகத்தை பரிசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? உண்மையிலேயே மக்களை முன்னேற்றணும்னு நினச்சா, இந்த மக்கள் மீண்டெழணும்னு நினச்சா அவங்களுக்கு கல்வியை, அறிவை, வாசிப்பை இதைத்தானே கொடுக்கணும்னு நினைப்பாங்க யாராவது? இது வரைக்கும் அப்படியான ஒரு துளி முயற்சியை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்காவது எடுத்ததுண்டா? நீங்கள் சொல்லுங்கள். புத்தகம் சார்ந்து அந்த மக்களுக்கு அறிவை கொடுக்கறது யோசனையில் எங்காவது இந்த மாதிரி இந்த கட்சி இயங்கியிருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்போது நீங்கள் தலைமைகள் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா, இந்த தலைமைகளுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இதே பாட்டாளி மக்கள் கட்சியோட முந்தைய நிலைப்பாட்டை தான் அன்புமணி மீறி ஜேசிபியில் மாலை வாங்கினார், பண ரூபாயில் மாலை வாங்கினார். அதற்கு பிறகு ஜெயிச்சு தாங்க பெரிய ஆளாக, பெரிய அப்பா டக்கருன்னு காமிச்சிட்டோம்பா, நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம்பா, எங்கள் வாக்கு வங்கி நான் என் தலைமையில் தான் இருக்குது மொத்த கூட்டமோ அப்படின்னு காய்ச்ச பிறகு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் பெல்ட் அடிச்சு எனக்கு மாலை வேணாம், சால்வை வேணாம், காசாக கொடுத்துருங்கிறார். அப்பையும் எந்த இடத்துக்கு போல அவர்? புத்தகம் வாங்கி கொடுன்னு போல. இவ்வளோதான் அன்புமணி, சௌமியா அவர்களோட அரசியல், அவ்வளோதான் அவங்களோட முதிர்ச்சி, அவ்வளோதான் அவங்களோட புரிதல். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த மேடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை, தாவேக்காவை, திரு விஜய் அவர்களை குறித்து பெருசாக புலகாங்கிதம் அடைகிறார், பேசுகிறார். அடுத்த வாய்ப்பு நமக்கு தான், இந்த மக்கள் வாக்களித்ததை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, அடுத்து இதே இளைஞர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கின்ற அந்த இளைஞர்கள், அரசியல் தெரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அவங்களுடைய மனநிலையை மாற்றுவது, அதற்கேற்ற வியூகங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா போதும். நான் சொன்னேன்ல, இந்த இளைஞர்கள் எல்லாமே கடந்த காலத்தில் அரசியல்னா என்னன்னு தெரியாது, தேர்தல்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் என்னன்னு தெரியாது. அதான் சொன்ன, பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈடுபாடே கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள். அதை நாம் மதிக்க வேண்டும். அதே இளைஞர்கள் விரைவில் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள், அது மாற்று கருத்து கிடையாது.
நீங்க மாற்றம் ஏமாற்றம்னு சுத்தினப்பவே வாக்களிக்காதவங்க இப்ப இனிமேலுமா வாக்களிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அ? ஏதோ 1, 2 தொகுதியில சில இளைஞர்களை ஏமாத்திரலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஏமாத்த முடியுமா? ம்? நீங்க யாரு? எப்போ? எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி டைப்பா உங்க ரியாக்ஷன மாத்துவீங்க? அப்படின்னு எல்லாரும் அறிந்தது. அனைவரும் அறிந்தது. இந்த சீமானும் நீங்க பார்த்தீங்கன்னா, சீமானும் அடுத்த வாய்ப்பு நமக்கு தான். இப்போ விஜய்க்கு குடுத்துட்டாங்க, அடுத்த வாய்ப்பு நமக்கு தான். இந்த பக்கம் அன்புமணியும் அடுத்த வாய்ப்பு நமக்கு தான். இதே இளைஞர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. கனவிலும் நடக்காது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்ல ராசான்னு சீமான் மாடுலேஷன்ல 2 பேருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது தான். அடுத்து ஒரு 2 விஷயத்த மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் தன்னை பார்க்க வந்தாரு. ரொம்ப டயர்டா இருந்தாரு. அந்த வேலைன்னா அப்படி தான் இருக்கும். என்னமோ இவர் 10 வருஷம் முதலமைச்சரா இருந்த மாரி. அந்த வேலைன்னா அப்படி தான் இருக்கும். அவ்வளோ டயர்ட்லயும் வந்து சந்திச்சாருங்க. நான் வாழ்த்து சொன்னேன். 1/2 மணி நேரம் பேசினாரு. அவர் 1/2 மணி நேரம் பேசினாரு இவர் கூட அப்படின்ற 1/2 மணி நேரம் இவர் அட்வைஸே பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இதை பண்ணுங்க, இந்த கூட்டத்தை கூட்டுங்க, நேர் மேலாண்மை பண்ணுங்க அப்படின்னு இவர் கடைசியா ஒரு 10, 15 வருஷமா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காருல்ல, அதையெல்லாம் உட்காந்து விஜய் கிட்ட போய் மறுபடியும் அரைச்சு காட்டினாராம். அவரு 3 நாளா தூங்கல. அவர் கண்ணை பார்த்தாலே அவ்வளோ டயர்டா இருந்தார். அன்னைக்கு காலையில 5 மணி நேரம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பதவியேற்பு. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எல்லாம் வந்தவர் பார்த்தா அவ்வளவு டயர்ட். ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு, ஆர்வமா கேட்டுக்கிட்டாரு. 1/2 மணி நேரம் வந்து பேசுனதுலேயே இவங்க இன்னாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதில் இவர் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு வந்து அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை விட முக்கியமாக என்னன்னா 90% தாவேக்காவோட கொள்கையும் பாமகவோட கொள்கையும் ஒட்டி போதான். என்னது ஒட்டி போதான். எதுக்கு ஒத்தி போகுது அப்படின்னா, அடுத்து அடி போடுறாப்புல. எது தாவேகா கிட்ட அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறதுக்கு அடி போடுறாப்புல. சரி முன்ன நான் துணை முதலமைச்சர் பதவி கேட்டேன், அதெல்லாம் கூட விளக்கிக்கிறேன், அட்லீஸ்ட் அமைச்சர் பதவியாவது கொடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு நான் நகர்ந்துட்டேன். அதனால் உங்கள் கொள்கையும் எங்கள் கொள்கையும் 90% ஒத்து போகுது, பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக தாவேக்காவை இவங்களுக்கு இணங்கலை அப்படின்னா, எப்படி திமுகவை வன்னியர்களுக்கு எதிரியாக சித்தரிச்சாங்களோ அந்த இடத்துக்கு தாவேக்காவை அன்புமணி அவர்களால் ரொம்ப எளிமையாக எதிரில் நிப்பாட்ட முடியும். அதுக்கான வழியை ரொம்ப ஈஸியாக ஒரு 1-2 ப்ரெஸ் மீட்டில் 1-2 வதந்தியில் அவங்களால பண்ணிட முடியும். ஏன்னா தாவேக்காவோட அமைச்சரவையில் 3 வன்னியர்களுக்கோ 4 வன்னியர்களுக்கோ தான் இடம் கொடுத்துருக்காங்க. பட்டியல் பிரிவு மக்களுக்கு, தலித்துகளுக்கு வந்து 7 அமைச்சர் கொடுத்ததா பெருசாக விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. ரொம்ப எளிமையாக இதை உதாரணம் காட்டிய அன்புமணி அவர்களால் தாவேகா மீதும் விஜய் அவர்கள் மீதும் அந்த சாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற முத்திரையை ரொம்ப எளிமையாக குத்த முடியும். ஏன்னா திமுக அவ்வளவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த வன்னிய மக்களுக்கும் வந்து துணை நின்றுருக்கு. அப்பேற்பட்ட திமுகவையே வன்னியர்களுக்கான எதிரி அப்படின்னு சித்தரிக்க முடிஞ்ச அன்புமணியாலையும் ராமதாஸாலையும் இப்போ விஜய் அவர்களை வன்னியர்களின் எதிரின்னு சித்தரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அன்புமணி அவர்களோட கோரிக்கைக்கு இணங்கி வருதா தாவேக்கா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா வன்னியர்கள் யாரும் விரும்பாத ஆட்சி இந்த தாவேக்கா ஆட்சி, வன்னியர்கள் யாருமே இவர்களுக்கு ஓட்டு போடல, ஒட்டுமொத்தமாக எங்க பின்னாடி தான் இருக்காங்க, வன்னியர்களின் விரோதி விஜய், வன்னியர்களின் விரோதி தாவேக்கா, வன்னியர்களுக்கு அமைச்சர் பதவி இடம் கொடுக்கல, அதுவும் கடைசி அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க, முக்கியமான துறை கொடுக்கல, இப்படின்னு ஏகப்பட்ட உருட்டை அன்புமணியால் உருட்ட முடியும். ரொம்ப எளிமையா 2 நாள்ல 1 நாள்ல திரு விஜய் அவர்களை வன்னியர்களின் விரோதியாக சித்தரிச்சிட முடியும். ஏன் இப்போதைக்கு 90% ஒத்து போகிறோம் அப்படின்னு ஏன் அப்போ திமுகவோட நீங்கள் ஒத்து போகலையா? திமுக கொள்கை தலைவர் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை தலைவர் யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொள்கை தலைவர் யாரு? இங்கே தமிழ்நாட்டோட அரசியலில் எல்லாருக்குமே கொள்கை ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ ஏன் ஒத்து போகாமல் இருந்துச்சு? எப்படி திமுக கூட ஒத்து போகாத உங்களோட கொள்கை எந்த விஷயத்தில் தாவேக்காவோட ஒத்து போச்சு? அதாவது ஊழல் ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களே பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டு வரீங்களே, அந்த விஷயத்தில் ஒத்து போகாமல் இருந்துச்சா? இப்படி பூசி முழுகிக்கிட்டு இருக்காரு தாவேக்கா கூட. எப்போ வேணாலும் போய் அவங்களோட இணைஞ்சிடலாம். அப்படி இவரோட டிமாண்டுக்கு, இவரோட கோரிக்கைக்கு இணங்காமல் போச்சுன்னா அன்னையிலிருந்து தாவேக்கா பாட்டாளி மக்கள் கட்சியோட மட்டும் இல்லை வன்னியர்களின் விரோதியாக மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் பார்க்குற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இப்போ இருக்கின்ற அந்த இளைஞர்கள், அரசியல் தெரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அவங்களுடைய மனநிலையை மாற்றுவது, அதற்கேற்ற வியூகங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா போதும். நான் சொன்னேன், இந்த இளைஞர்கள் எல்லாமே கடந்த காலத்தில் அரசியல்னா என்னன்னு தெரியாது, தேர்தல்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்ற நிகழ்வுகள்னா என்னன்னு தெரியாது.
அதான் சொன்ன பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈடுபாடே கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள். அதை நாம் மதிக்க வேண்டும். அதே இளைஞர்கள் விரைவில் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. நாமளும் அதுல மாற்று கருத்துல வரவேற்கிறோம். இன்னைக்கு அரசியல்னாலே விலகி நின்றிருந்த பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தை தொடர் நேரலையில பார்க்குற அளவுக்கான பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது நம்ம கண்டிப்பா வரவேற்கிறோம். அவங்க என்ன மனநிலையில, ரசிக மனநிலையில பார்த்தாலும் சரி, அதை புரிஞ்சு பார்த்தாலும் புரியாம பார்த்தாலும், அது ஒரு 5 வருஷ காலகட்டத்தை கடக்கும் போது அவங்க உண்மையிலேயே அரசியல் ஈர்ப்பு உள்ள இளைஞர்களா, புரிதல் உள்ள இளைஞர்களா கண்டிப்பா மாறுவாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது மாத்திரும். கவனிக்க ஆரம்பிச்சா போதும். எப்படி அறியாமையில் உள்ளவன நீ அறியாமையில தான் இருக்க அப்படின்னு அடிமை என்று உணர்த்து அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரோ, அது போல முதல்ல இவன் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டானால எது சரி எது தவறு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுவான். அதை ரொம்ப பெருமையா விஜய் ஆட்சியை வந்து ரொம்ப பெருமையா பேசுறாப்புல, தாவேக்காவோட ஆட்சியை. சட்டம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் பிக் பாஸோட ஓட்டு கேட்டவர் தான் அன்புமணி அவர்கள். ஓவியாவுக்கு போட்ட 1 கோடி ஓட்டை எனக்கு போட்டிருந்தா முதலமைச்சர் ஆயிருப்பேன் அப்படின்னு பேசின நபர் தான் திரு அன்புமணி அவர்கள். அப்படி தாவேக ஆட்சிக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாரு. இளைஞர்கள் இன்னைக்கு கூட்டமாக அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இளைஞர்கள் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அரசியலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் அவங்களுக்கு ஈர்ப்பானதாக தான் இருக்கு. அரசியல் பேச முனைந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அப்படி அரசியலுக்கு வந்த இளைஞர்களை இந்த கட்சிகள் எப்படியா பயன்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மிக குறிப்பிடத்தக்க வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி அரசியலை நோக்கி உந்தி வர இளைஞர்களை எப்படி பயன்படுத்துச்சு அப்படிங்கிறதா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரியான மோசமான உதாரணங்கள் தான் மறுபடியும் இளைஞர்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி இன்னைக்கு விஜய் பின்னாடி, தாவேகா பின்னாடி அநியமாக்கி நிப்பாட்டி வச்சிருக்கு. அப்படி என்ன பண்ணார் அன்புமணி அவர்கள் அப்படின்னா, இளைஞர்கள் ஆர்வத்தோட அரசியலில் நாமளும் வரணும் அப்படின்ற முயற்சியோட உள்ள வரும்போது அந்த இளைஞர்களை அப்படியே கூட்டு போய், வா இங்கே கலவரம் பண்ணலாம், மரக்காணத்தில் போய் நம்ம கலவரம் பண்ணுவோம், வா அப்படியே வா இடஒதுக்கீடு போராட்டம் கூட்டு போய் ட்ரெயினை அடித்து உடச்சி நிறுத்துவோம், அதில் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வழக்கு வாங்குவோம் அப்படின்னு கூட்டு போகிறது. நெய்வேலியில் போய் கொளுத்துவோம், வஜ்ரா காசின்னு நம்ம பெருமை பேசுவோம். பார், வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நின்னா காசி மாவீரன் ஆயிட்டான், அதிலிருந்து வஜ்ரா காசின்னு தான் அவன் பேர் அப்படின்னு நம்ம அவனை இன்னும் கொஞ்சம் தூண்டி திருகி விடுவோம், ஏற்றி விடுவோம், வெறியேற்றி விடுவோம். அங்கே போய் நாங்கள் மாவீரர் காடு வெட்டியார், வன்னியனை எவனும் எதிரில் நின்று ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனே ஆல்ரெடி 2 பேரும் நின்று வெட்டி செத்துக்கிட்டு இருக்கான். நிலத்தகராறு வந்துச்சுன்னா இந்த பக்கம் நிற்கிறவன வன்னிய, இந்த பக்கம் நிற்கிறவன வன்னிய. அப்போ ஏன் நேருக்கு நேர் மோதி ஒருத்தர் சாகுறாங்க, ஒருத்தர் வீழ்த்தப்படுறாங்க, ஒருத்தர் வெட்டப்படுறாங்க? அப்புறம் எப்படி வன்னியனை நேருக்கு நேர் நின்று ஜெயிச்சதா எதுவுமே வரலாறு இல்லைன்னாக்கா எப்படி அவன் சாகுறான், எப்படி செத்தான்? இப்படி எதையாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்க வேண்டியது, எதையாவது ஒன்று கதை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்படி வர்ற இளைஞர்களை ஒட்டு மொத்தமாக கலவரம் பண்ணவும், மரத்தை வெட்டி வீழ்த்தவும், ட்ரெயினில் கல்லை விட்டு அடிக்கவும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அரசியல் அப்படிங்கிறது அந்த இளைஞர்களுக்கு வெறுத்து போகுது. என்னடா நாம் போய் ரோட்லேயே நின்றுக்கிட்டு கிடக்கும், நாம் போய் வழக்கு வாங்கிட்டே கிடக்கும், சொகுசாக இருக்கிறவன் சொகுசாகவே இருந்துக்கிட்டு இருக்கான், நம்மளை வச்சு ஏமாற்றி தின்றவன் தின்னுக்கிட்டே இருக்கான், ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆள் வச்சு எண்ண முடியாத அளவுக்கு மிஷின் எல்லாம் சுற்றி வட்டாரத்துலேருந்து கொண்டு வந்து என்ற அளவுக்கு அன்புமணி ஊழல் பண்ணி கொளுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் நாம் இன்னொரு ரோட்டில் நின்று கல்லடிச்சுக்கிட்டே இருக்கோம். அன்புமணி ஒரு வழக்கு வாங்க மாட்டார், ஊழல் வழக்கில் இருந்தும் பாஜக காலை பிடிச்சி எஸ்கேப் ஆயிடுறார். இப்படின்னு ஆர்வமிகுதியால் அரசியலை நோக்கி வர்ற இளைஞர்களை இப்படி தவறாக வழி நடத்திட்டு இளைஞர்கள் அரசியலில் பங்கெடுக்கிறது இல்லை, இளைஞர்கள் அரசியலுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு விஜய்னால வந்திருக்காங்க, அதை நம்ம வரவேற்கிறோம், உடனே விஜய்க்கும் நமக்கு 90% ஒத்து போகுது இப்படின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அன்புமணி. ஆனால் எல்லா காலத்திலும் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்த இளைஞர்களை இந்த சீமான் மாதிரியான நபர்களும் அன்புமணி மாதிரியான நபர்களும் மிக தவறாக வழி நடத்துறதுனால ஒரு சின்ன கேப்லேருந்து இளைஞர்கள் வந்து ஒரு மாதிரி சோர்வடைய வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து திடீர்னு விஜய் வரவே, இங்கே போனால் புது இடம், எல்லாருக்கும் பவர் கிடைக்கும், எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கும், எல்லாருக்கும் பதவி கிடைக்கும், கட்சி பதவியோ அரசியலில் வென்று பதவியோ ஏதோ ஒன்று கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி அங்கே கூட்டமாக போனான். இங்கே போனால் நம்மளை மரத்தை வெட்ட மட்டுமே பயன்படுத்துவாங்க, கல் விட்டு அடிக்க மட்டுமே பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சி இங்கிருந்து விலகிறான். இதுதான் இந்த விஜய் பின்னாடி பட்டியல் பிரிவு மக்கள் பெரும்பாலும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அண்ணாமலை பின்னாடி அவ்வளவும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான் போனான், அவ்வளவு பேரும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் போனான். ஏன் போனாங்க அண்ணாமலை பின்னாடி? ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்கிறவனும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான்.
அட்லீஸ்ட் புதுசாக வந்தவன் பின்னாடி போனாவது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா, ஏதாவது சம்பாதிக்க முடியுமா, அவ்வளோதான் காரணம். சனாதனம் சனாதனம் சொல்லி உதயநிதி ஏமாத்திட்டு இருக்காப்புல, திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிஜேபிக்கு நல்லதை பண்ணியிருக்கு, சனாதனம்னா என்னன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இன்னைக்கு உண்மையிலே பிஜேபி உதயநிதிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதானம்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தை கூட தெரியாது, அது அர்த்தம் கூட தெரியாது. திருப்பி திருப்பி உதயநிதி சனாதானம் சனாதானம் சொல்லி சொல்லியே நீங்க உலகம் முழுவதும் சனாதானம்னா என்ன. எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாத பேச்சு இது. யாராவது அரசியல்னு கொஞ்சம் நஞ்சமாக தெரிஞ்சால் இப்படி அன்புமணி ராமதாஸ் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. சனாதனம்னா அன்புமணிக்கு தெரியாமல் இருக்கலாம், சௌமியா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பார்ப்பன கும்பலுக்கும் அதை காத்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கும் தெரியும், அதை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு எந்த கொள்கையுமே தெரியாது. அவருக்கு கம்யூனிசம்னால என்னன்னு தெரியாது, அம்பேத்கரியம்னால என்னன்னு தெரியாது, பெரியாரியம்னாலும் என்னன்னு தெரியாது. எனக்கு சோறு வேணுங்க, நீங்கள் என்னங்க கொள்கை பேசுகிறீங்கன்னு வெளிப்படையாக பேசின ஒரு அறிவுஜீவி தான் திரு அன்புமணி அவர்கள். அப்போது அவருக்கு சனாதனம்னாலும் என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம அவருக்கு எளிமையாக புரிய வைக்கணுங்கிற மாதிரி சனாதனம்னா அவரும் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, திரௌபதி கோவில் இருக்குல்ல, திரௌபதி கோவில், அந்த மேல்பாதி திரௌபதி கோவிலுக்குள்ள எங்கள் ஐயாவே வந்து போராடுவார், என்னானாலும் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் உள்ளே விடாதீங்கன்னு நம்ம பட்டாசு பாலு போய் பட்டாசாக வெடிச்சாருல்ல, அந்த கோவிலுக்குள்ளே சக மனிதனை அனுமதிக்க கூடாதுன்னு தீண்டாமை பார்க்குறீங்கள, அதுக்கு பேர் தான் சனாதனம், வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சக மனிதனை தீண்டாமையாகவும் பார்க்குற அணுகிற அந்த அணுகுமுறைக்கு பேர் தான் சனாதனம். சமத்துவமாக பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்குமே. அப்போது அன்புமணிக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவரே இன்வால்வ் ஆன அந்த பிரச்சனையை வச்சு நம்ம சொல்லும் போது தான் புரியும். மேல்பாதி திரௌபதி கோவிலில் நீங்கள் பண்ண அந்த சித்து விளையாட்டு தான் சனாதனம். சனாதனம்ங்கிறது வெறும் ஆர்எஸ்எஸ் காரம் பண்ணுறதில்ல, பாப்பா மட்டும் பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான இடைநிலையில் ஆண்ட பரம்பரைன்னு அறிவு கட்டத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிற பலரும் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம் யார்கிட்ட வேணா இருக்கும், அதை எதிர்த்து நிற்கிறது தான் சமத்துவத்துக்கான வழி. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்புமணி என்ன சொல்கிறாரு, அவங்க மனைவியை வந்து ரொம்ப புகழ்கிறார். என் மனைவிங்கிறதுக்காக சொல்லலைங்க, நிஜமாவே சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறத சொல்கிறேன். எனக்கு வடநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் மனைவி சிறப்பாக பேசிட்டாங்க, உங்களை விட சிறப்பாக பேசிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி சௌமியா அவர்களை பாராட்டினாங்க. எனக்கு சட்டமன்றத்தில் திமுகலேருந்து ஃபோன் பண்ணி சௌமியா அவர்களை பாராட்டினாங்க. எதிர்கட்சியிலேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் என் மனைவிங்கிறதுக்காக சொல்லுங்க, நிஜமாக எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்களாம். சந்து கடையை பற்றி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சொன்ன ஒரே ஒரு அரசியல்வாதி சௌமியா அவர்கள் தாங்க. அதனால தான் போய் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து போச்சு, இன்னாமா பேசுகிறாங்க, ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலங்காகிதம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க மனைவிங்கிறதுனால பேசல, அவங்க பேசுறது சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஏதோ என்னுடைய மனைவின்னு அப்படின்னு நான் அந்த சொல்லல. உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது முனைவர் சௌமியா அவர்கள். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் இல்ல, எங்க பார்த்தா உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை தமிழர்கள் மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து எனக்கு போன், இந்திக்காரங்கள்ல இருந்து எல்லாமே அவ்வளவு நல்லா பேசினாங்க. உலக அளவில் இருந்து அத்தனை பேரும் சட்டம். ஏன்னா இதுல என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சட்டமன்ற தொடரை பார்க்க வைத்தது விஜய் அவர்கள் தான். இவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் அது நிகழ்வுல பார்த்திருக்க மாட்டாங்க, அதை பார்க்க வச்சது. பார்க்க வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் அதிகமா அவங்க வரவேற்றது யாருன்னா திமுகவை சார்ந்தவங்க. அவங்க இருக்கின்ற அந்த அமைப்புல இருக்கிறவங்க, மற்ற அமைப்புல இருக்க எல்லாருமே எவ்வளவு நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்னு, பெண்கள் அதிக அளவில், ஏன்னா அவங்க பெண்கள் சொன்னாங்க, எங்க என் மனசுல இருக்கிறது அவங்க பேசிட்டாங்க. அவங்க எப்பவுமே எமோஷனல் கேரக்டர், அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவாங்க. உணர்வுபூர்வமா அங்க போய் பேசி இந்த சந்து கடைன்னா நிறைய பேர் தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சந்து கடை அப்படின்னா என்ன முதலமைச்சர் குறிப்பு எடுத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம தொண்டை தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கிறோம், சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க. ஒரே நாள்ல போய் உலகத்துக்கே சந்து கடைனா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்படி இவர் பாட அவர் ஆட, அவர் பாட இவர் ஆட அப்படின்ட்டு
கட்சியே இவங்க கணவன் மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற ரேஞ்சில் 2 பேரும் இவரை அவர் புகழ்றதும் அவங்கள இவங்க புகழ்றதும் அப்படின்னு. இதுதான் நான் முதல்ல கலந்து கொள்ளுகின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டம். எனக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கீழேயும் உட்கார முடியாது, மேடையிலையும் உட்கார முடியாது, வெளியில தான் டிவியில தான் பார்ப்பேன் நான். இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை தந்த உங்கள் அனைவருக்கும், நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாறி மாறி கணவன் மனைவியும் ஓகே, நான் எம்பி ஆயிட்டேன், நீ எம்எல்ஏ ஆயிட்ட, நான் உள்ள நீ வெளியே, நான் டெல்லி நீ தமிழ்நாடு அப்படின்னு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொகுசு வாழ்க்கையும் குறைந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தையும் அன்புமணி எப்படி எந்த உழைப்பும் இல்லாமல் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரங்களையும் பதவிகளையும் அடைஞ்சாரோ அதே வழியிலே தன் மனைவியான சௌமியாவுக்கும் உச்சபட்ச பதவிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் டக்குன்னு எடுத்த உடனே துணை முதலமைச்சர் பதவி கேட்டதா தகவலும் வந்துச்சு. இப்படியா இருக்கிறவங்களுக்கு சால்வை போடுறது, அந்த சால்வையை சுமக்கிறதுங்கிறது வந்து ஒரு சுமையாக தான் தெரியும். அந்த சால்வை போத்துறதுங்கிறது ஒரு சுமையாக தான் தெரியும். சாதாரண உழைச்சிட்டு அங்கீகாரம் தேடுற மக்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெருமையான ஒரு அடையாளமாக இருக்கும். எப்பேற்பட்ட முரண்பாடு உள்ள நபர்களாகவும் தலைமையாகவும் இவங்க இருக்காங்க. இவர்கள் சார்ந்த கட்சியினரும் இவங்களுக்கு வாக்களித்தவங்களும் சிந்திங்க. நன்றி.